Hi everyone, Namaste. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி egg masala curry. இது ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இதுக்கு நான் ஒரு 4 முட்டையை எடுத்துக்கிறேன். முட்டையை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி நான் தனித்தனியா வச்சுக்க போறேன். ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு முட்டையாக இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் முட்டையை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி அதில் நான் 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/4 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய தக்காளியை மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இதில் நான் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் கஸ்தூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிரேவியில் இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் திக்காகவே பண்ணுறதால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க.
ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். கடைசியாக இதில் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், எக் மசாலா கிரேவி ரெடி. நீங்கள் இதை சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சைட் டிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.